அனைவருக்கும் வணக்கம். இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி. நான் போதகர் டேனியல் நந்தகுமார். இன்றைக்கு நாம் ஆராய இருக்கிற வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். இந்த வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிற மக்களிடத்திலே யோவான் ஸ்நானன் 2 கோரிக்கைகளை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஞானஸ்நானம் பெறுகிற மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது. 2வது கோரிக்கை, அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உங்களை ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆபிரகாம் உங்களுடைய பிதா தகப்பன் என்று நீங்கள் சொல்லாமல் இருங்கள், சொல்லிக் கொள்ளாமல் இருங்கள் என்று வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் கோரிக்கை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தை மறந்து ஆண்டவரை விட்டு சடங்காச்சாரங்களை கைப்பற்றி அதுதான் மெய்யான பக்தி என்று நினைத்து கொண்டிருந்த காலம். தேவனுடைய ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை எதிர்த்து அடிக்கவும் கொலை செய்யவும் முற்பட்ட காலமாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட கற்பனைகளை தங்களுக்கு கட்டளைகளாக உபதேசித்து வந்தார்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை புறக்கணித்து குர்பான் என்கிற காணிக்கையை ஏற்படுத்தி அந்த காணிக்கை மூலமாக தாயையும் தகப்பனையும் முதியோர் இல்லத்தில் விட்டு அவர்களை கவனிக்காமல் போனார்கள். கற்பனைகளை மற்றவர்களுக்கு போதித்தார்கள். அவர்களோ அந்த கற்பனைகளின்படி நடக்கவில்லை. காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தவறாமல் கொடுத்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நீதியையும் இரக்கத்தையும் அவர்கள் கைவிட்டு வாழ்ந்தார்கள். விதவைகளின் வீடுகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பட்சிக்க ஆரம்பித்தார்கள். பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரிய ஆரம்பித்தார்கள். சந்தை வழிகளில் மரியாதைகளை எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல காணப்பட்டார்கள். வெளிப்புறத்திலே பக்திமான்களைப் போல, கடவுளுக்கு பயந்தவர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே பட்சிக்கிற ஓநாய்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்விதமான பல தவறான வழிகளில் சென்று கொண்டிருந்த அவர்களை பார்த்து மனம் திரும்பி அதற்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய செயல்களிலே காட்டுங்கள், இந்த வெளிப்புற தோற்றத்தை மாற்றி உள்ளான மனிதனிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது என்பதை வெளிப்புற செயல்களிலே காட்ட வேண்டும் என்பதையே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சென்று கொண்டிருந்த பாதை, செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவன் விரும்புகிற செயல்களை செய்து வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் என்பதுதான் அந்த முதல் கோரிக்கையினுடைய அர்த்தமாக இருந்தது. அந்த முதல் கோரிக்கையை அவர்கள் கடைபிடிக்க அவர் வலியுறுத்தினார். மனிதர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பது முதலில் முதல் இடத்தை தேவனுக்கும்
அவரது வார்த்தைக்கும் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒன்றாக இருந்தது. திருச்சபை காரியங்களிலும் திருச்சபை ஊழியங்களிலும் முதன்மை இடத்தை கொடுப்பதுதான் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் இதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னை போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதே அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்று வேத புஸ்தகம் மத்தேயு 19:19 மார்க்கு 12:31 நமக்கு வலியுறுத்துகிறது. பொறாமை, சண்டை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பெருமை, அகங்காரம், ஆணவம், புறங்கூறுதல், போதை பழக்கம், மதுபான பழக்கங்கள், கோபம், பிரிவினைகள், இது போன்ற காரியங்களை செயல்களை விட்டுவிட்டு தேவன் விரும்புகிற செயல்களை தங்களுடைய மனநிலையிலே கொண்டு வந்து அதை செயலாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களிலே 21வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே மாம்சத்தின் கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு அழித்துவிட்டு அவற்றை புறம்பே தள்ளிவிட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களிலே சொல்லப்பட்ட ஆவியின் கனியை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற ஒரு நிலைதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். அந்த ஆவியின் கனியை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மிலே அநேகர் திருச்சபைகளிலே ஞானஸ்நானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கை முறை, தங்களுடைய பேச்சு, சிந்தனை, செயல்கள் மற்றும் திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு இவற்றில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மாற்றங்கள் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். ஞானஸ்நானம் பெறுகிற மக்களிடத்திலே அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லாவிட்டால் அவர்கள் மனம் திரும்பினார்களா என்கிற ஒரு கேள்வி எழும்பும். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாகவே எப்படி இருந்தார்களோ அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்களானால், புறம் கூறிக்கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு, பகை, விரோதம், கோபம், வைராக்கியம், போதை வஸ்துக்கள், மதுபான பழக்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஒருவர் அடித்தல், சண்டை போடுதல், பிரிவினை உண்டு பண்ணுதல், பொறாமை கொள்ளுதல், பகையை ஏற்படுத்துகிற விஷயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஞானஸ்நானம் பெற்ற வாழ்க்கைக்கு பிறகும் இருக்குமானால் அவர்கள் மனம் திரும்பினார்களா என்பதிலே சந்தேகம் ஏற்படுகிறது. ஞானஸ்நானம் எடுப்பதனுடைய நோக்கமே நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், அதற்கு அடையாளம் என்பதை காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. சோ இப்படி அந்த மக்களிடத்துல நீங்கள் மனம் திரும்பினீர்கள் என்பதற்குரிய கனிகளை, செயல்களை உங்கள் வாழ்க்கையிலே காட்டுங்கள் என்பதை முதல் கோரிக்கையாக அவர் வலியுறுத்துகிறார். இரண்டாவது கோரிக்கை அவர் என்ன வைக்கிறார் என்றால், ஆபிரகாம் உங்களுக்கு பிதா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இஸ்ரவேல மக்களுடைய மனதிலே இருந்த ஒரு மேட்டிமையான சிந்தை, ஒரு பெருமையான சிந்தை, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அந்த பெருமையின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்போம், ஆனால் எங்களை ஆண்டவர் ஆபிரகாமின் வழியிலே ஏற்றுக்கொள்வார், எங்களை ஆண்டவர் ஆபிரகாமின் வழியிலே எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை வழி நடத்துவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். சோ தவறான ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம்
ஈசாக்கு, யாக்கோபு என்ற முன்னோர்களின் சந்ததியில் அவர்கள் தோன்றியவர்கள்தான். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட செயல்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சிந்திக்கும்படி அவ்வாறு சொல்லுகிறார். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிதான், ஆனால் ஆபிரகாமுடைய செயல்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய நாட்களிலே இந்த விஷயத்தை வைத்து இஸ்ரவேலரை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே அவர்களை பார்த்து, ஆபிரகாமுடைய சந்ததி என்று நீங்கள் சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள். ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியாக இருந்தான், என்னை கண்டு விசுவாசித்தான், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் என்னை கொலை செய்ய தேடவில்லை, நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்களிடத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆபிரகாமின் கிரியைகளை அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்யவில்லை. அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ஆபிரகாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவர்கள் இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த நற்கிரியைகள் எதுவுமே இந்த சந்ததியாரிடத்துல இல்லை. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல இருந்து மண்ணை வெட்டி எடுப்பார்களானால் அந்த இடத்தினுடைய தன்மை அந்த மண்ணுக்கு உண்டு. ஒரு பாறையிலிருந்து கல்லை வெட்டி எடுப்பார்களானால் அந்த கன்மலையினுடைய தன்மை, உறுதி தன்மை அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கல்லுக்கும் உண்டு. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தோம் என்று சொல்லுகிறவர்களிடத்துல ஆபிரகாமின் தன்மைகள், ஆபிரகாமின் கிரியைகள், ஆபிரகாமின் விசுவாசம் இல்லாமல் போனது, டோட்டலாக இல்லாமல் போனது. ஆகவேதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்ல வேண்டாம், ஆபிரகாம் உங்கள் பிதா என்று குறிப்பிட வேண்டாம் என்று அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். எச்சரித்தது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். தேவன் இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். என்ன அர்த்தம்? கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணினால் ஆபிரகாமுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் மாம்சீக தொடர்பு இல்லாமல் போய்விடும். அப்படியானால் ஆபிரகாமினிடத்துல காணப்பட்ட தன்மைகள் அந்த பிள்ளைகளிடத்துல இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் இவர்களை ஆபிரகாமுடைய மாம்சத்திலிருந்து கொண்டு வர காரணம் ஆபிரகாமுடைய தன்மைகள், சுபாவங்கள் இவர்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இவர்களை அவர் உண்டு பண்ணவில்லை. அப்படி அவர் நோக்கம் வைத்திருப்பார், ஆனால் கல்லில் இருந்து எடுத்திருப்பார், பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருப்பார். அதை தான் யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு கல்லிலிருந்து பிள்ளை உருவாக்கப்படும் என்றால் அந்த கல்லினுடைய உறுதித்தன்மை அந்த பிள்ளையினிடத்துல இருக்கும். அப்ப ஆபிரகாமிடத்திலிருந்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் அந்த ஆபிரகாமுடைய தன்மை உங்களிடத்துல இருக்க வேண்டுமே என்பதையும் வலியுறுத்துவதற்காக தான் ஆபிரகாமுக்கு கல்லுகளிலிருந்து தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த நீங்கள் பெருமை பேசுகிறீர்கள், ஆபிரகாமை உங்களுடைய பிதா என்று மேன்மைப்படுத்தி சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆபிரகாமிடத்திலே காணப்பட்ட எந்த கிரியைகளும் உங்களிடத்திலே இல்லை. அதே போலதான் நம்மிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை குறித்து பெருமை பேசி நாங்கள் இன்னாருடைய சந்ததி என்று பெருமை பேச வேண்டாம். என்னுடைய தாத்தா இப்படிப்பட்ட விசுவாசி, என்னுடைய அப்பா திருச்சபையில அப்படி இருந்தார், என்னுடைய தாத்தா இந்த விஷயங்களை செய்தார், என்னுடைய அப்பா இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார், நாங்கள் அந்த சந்ததியிலிருந்து வந்தோம் என்று நீங்கள் பெருமை பேச வேண்டாம். அவர்கள் அப்படி திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் உண்மை உள்ளவர்களாக தீவிரமாக ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்பது உண்மையானால் அதே தன்மை உங்களிடத்திலும் வேண்டும். நீங்கள் அதற்கு முற்றிலும் புறம்பாக எதிர் திசையிலே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குறித்து நீங்கள் பெருமை பேச உங்களுக்கு தகுதி இல்லை.
என்பதை தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் அதற்கேற்ற கிரியைகளை, மனம் திரும்பின கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே, அந்த ரட்சிப்பிலே நாம் பங்கு பெற முடியாது. நாம் தனிப்பட்ட முறையிலே ரட்சிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார், உண்மைதான். ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளை, உண்மைதான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், உண்மைதான். ஆகவே இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டுமானால் இவர்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய தாத்தாவுடைய ரட்சிப்பிலே பங்கு கேட்க முடியாது. என் தாத்தா ரட்சிக்கப்பட்டவர், ஆகவே நானும் விசுவாசி என்று சொல்ல முடியாது. என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டவர், பெரிய விசுவாசி, ஆகவே நானும் விசுவாசி, நானும் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில ரட்சிக்கப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்திலே நாம் பங்கு பெற முடியாது. அதை பிடித்து கொண்டு நாம் வாழ முடியாது. ஆகவேதான் யோவான் ஸ்நானன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உங்களுடைய பிதா என்று சொல்லிக்கொள்ள நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆபிரகாமுடைய கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு செயல்படுங்கள். அதன் பிறகு அந்த பெருமைக்கு மகிழ்ச்சி உண்டு, உண்மை உண்டு, அர்த்தம் உண்டு என்பதை வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது, நாம் மனம் திரும்பினவர்கள் என்றால் அதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திலே சுதந்திரித்து வாழ்ந்து விடலாம், ரட்சிப்பிலே பங்கடைந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதை தவிர்த்து, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை உறுதி செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.